கொடிய யானையின் செயல்களை அறிந்த விக்கிரம பாண்டியன், சொக்கநாதரை தவிர்த்து ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற யாரும் இல்லை, ஆதலால் வாருங்கள், நாம் அனைவரும் சென்று அவரை வழிபாடு செய்வோம் என்று கூறி மதுரை மக்களுடன் சொக்கநாதரை தரிசிக்க சென்றான். சொக்கநாதரின் சந்நிதி அடைந்த விக்கிரம பாண்டியன், கொடிய யானை மதுரையின் எல்லையில் நின்று கண்ணில் பட்டவற்றை நாசம் செய்தவாறே மதுரையை நோக்கி வருகிறது. இறைவா, எங்களை இத்துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மனமுருகி வழிபட்டான். அப்போது வானத்திலிருந்து, பாண்டியனே, கவலைப்பட வேண்டாம், யாம் வேடுவர் வேடம் பூண்டு வில் ஏந்திய சேவகனாய் மதுரையை அழிக்க வந்த கொடிய யானையை அழிப்போம். நீ அதற்கு முன்பு மதுரைக்கு கிழக்கே ஒரு அட்டாளை மண்டபத்தை உண்டாக்கு என்று திருவாக்கு கேட்டது. இறைவனின் திருவாக்கினை கேட்ட விக்கிரம பாண்டியன் மனதில் மகிழ்ச்சி கொண்டு மதுரையின் கீழ் திசை நோக்கி ஓடினான். கற்களையும் சாந்தினையும் கொண்டு 16 கல் தூண்களுடன் கூடிய பெரிய அட்டாளை மண்டபத்தை உருவாக்கினான். இறைவனான சொக்கநாதர் அறையில் சிவப்பு ஆடையை கட்டி, தலையில் மயில் தொகை அணிந்து, அம்புக்கூட்டினை முதுகிலே கட்டி பச்சை நிற மேனியராய் தோன்றினார். அட்டாளை மண்டபத்தில் ஏறி கொடிய யானையின் வரவிற்காக காத்திருந்தார். சிறிது நேரத்தில் கொடிய யானையானது அவ்விடத்திற்கு வந்தது. தமது வில்லை எடுத்து நாணினை பூட்டி வளைத்தார். பின் வில்லில் நரசிங்க கணையை வைத்து நாணினை இழுத்து விட்டார். அக்கணையானது யானையின் மந்தகத்தை கிழித்தது. கொடிய யானை நரசிங்க கணையின் தாக்குதலை சமாளிக்க இயலாமல் நிலத்தில் வீழ்ந்து மடிந்தது. யானை மடிந்ததைக் கண்ட சமணர்கள் மிகுந்த மனவருத்தம் கொண்டனர். யானை மடிந்ததைக் கண்ட விக்கிரம பாண்டியன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். யானையின் பின்னால் வந்த சமணர்களையும் சோழனின் படைகளையும் பாண்டியனின் படைகள் அடித்து துரத்தினர். வேடுவ வடிவம் கொண்டு வந்த சொக்கநாதரின் திருவடிகளில் வீழ்ந்த விக்கிரம பாண்டியன், எங்களை காத்த இறைவரே, தாங்கள் இத்திருக்கோலத்திலேயே இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான். இறைவனாரும் அவனுடைய வேண்டுகோளை ஏற்றி அருளினார். பின்னர் விக்கிரம பாண்டியன் ராஜசேகரன் என்னும் புதல்வனை பெற்று பாண்டிய நாட்டில் நல்லாட்சி நடத்தினான். மதுரையை அழிக்க வந்த யானையானது சோமசுந்தரரின் பானம் பட்டு தரையில் வீழ்ந்த இடத்தில் மலையாக மாறியது. இதுவே யானை மலை ஆகும். இது பார்ப்பதற்கு யானை படுத்திருப்பதை போன்று தோற்றமளிக்கும். இது மதுரையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்தாலே தெரியும். சோமசுந்தரர் யானையின் மீது விடுத்த நரசிங்க கடையானது உக்கிர நரசிங்கமாக யானைமலையின் அடிவாரத்தில் தோன்றியது. நரசிங்க மூர்த்தியை ரோம முனிவர் வழிபாடு நடத்தி தன் பெயரில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார். பிரகலநாதனும் இவ்விடத்திற்கு வந்து தவம் செய்து அழியா வரம் பெற்றான். வஞ்சகர்களின் சூழ்ச்சி இறுதியில் வீழ்த்தப்படும் என்பதே யானை எய்த படலம் கூறும் கருத்தாகும்.